கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வமானிதர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு பின்பு வருகின்ற 6வது ஓய்நாள் தொழுகையிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைந்திருப்பதாக. வாருங்கள், இந்த தொழுகையிலே நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். ஓற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரே, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரே. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையார் எல்லோரும். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுப்புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஜெபம் செய்வோம். ஓய் நாளுக்கு ஆண்டவராயிருக்கிற எங்கள் தந்தையே, மனமகிழ்ச்சியான இந்த காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். கழிந்த ஒரு வார காலம் முழுவதும் ஆண்டவர்களை சுகபத்திரத்தோடு பாதுகாத்தீர். அவ்விதமாகவே கழிந்த இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர். நல்ல நித்திரையும் இளைப்பாறுதலையும் கொடுத்தீர். நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் இந்த தொழுகையின் மூலமாய் சந்திக்கவும், அவருடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த தொழுகையின் மூலமாய் நீர் பகிர்ந்து கொடுக்கவும் ஆண்டவரத்திலே மன்றாடுகிறோம். சுவாமி, தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளவும், உம்முடைய வழிநடத்தலை இந்த நாட்களிலே எங்களுக்கு தரவும் ஆண்டவரத்திலே மன்றாடி கெஞ்சுகிறோம். ஆலய தொழுகையில் கலந்து கொள்ள முடியாதபடி இந்த ஊடகத்தின் வழியாய் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளின் சிறப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மிகுந்த மனமகிழ்ச்சியின் நீர் பொழிந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொழுகைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து 22வது ஞான பாடலை பாடுவோம். இக்கட்டை மா அன்பாக நீர் போன இரவில் விலக்கி காத்ததற்காக துதிப்பேன் கர்த்தரே. 22வது ஞான பாடல். இக்கட்டை மா அன்பாக நீர் போன இரவில் விலக்கினதற்காக துதிப்பேன் கர்த்தரே. இந்த நாள் வரைக்கும் நான் செய்த தீமைக்கும் எல்லா பிழைகளுக்கும் மன்னிப்பை அருளும். தேவாவியால் மெய்யாக ரட்சிப்பின் நம்பிக்கை என் ஆவிக்கே உண்டாக நீ தேவ நேசத்தை ஆடிய நெஞ்சில் மூற்றி பிறரை நேசிக்கும் நேசத்தை அதில் மூட்டி மென்மேலும் வளர்த்தும். மகா பொல்ல
பொல்லாங்கனான பிசாசு தனது நைஷமும் கேடுமான வினையால் எனக்கு பொல்லாங்கு ஒன்றும் என்று செய்ய விடாதீரும். நான் ஜெயம் கொள்வதற்கு சகாயம் செய்திடும். சர்வத்துக்கும் மாவல்ல கர்த்தாதி கர்த்தரே, குறைவில்லாத நல்ல விசாரிப்புடனே சித்தம் நிறைவேற நீர் என்னை நடத்தும். அப்போதெல்லாம் நன்றாக எனக்கு முடியும். நாம் யாவரும் இணைந்து படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 42. சங்கீதம் 42 1 முதல் 11 வரை அடங்கிய அருள் வாக்கியங்களை இணைந்து நாம் படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மேன் மலையிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே உமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவன் நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாசத்துக்குரியவர்களே, இந்த காலை தொழுகையிலே ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் அறிக்கை செய்வது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இருக்கின்ற இடங்களிலேயே
கண்களை மூடி நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன உருக்கமாய் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து வருகின்ற பாதைகளை சற்று திரும்பி பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலே நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவித்து வருகின்ற தீமைகள் எல்லாம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சூழலிலே நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்திருக்கிற பாவங்கள் என்ன, அவருடைய கட்டளைகளை மீறின தருணங்கள் என்ன, என்னுடைய சொந்த சமூகத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒருவேளை எனக்கும் தூரமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், அவைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஆண்டவர் மன உருக்கமுள்ள ஒரு கடவுளாக இருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கை செய்கிற போது அவருடைய செவிகள் மிக கவனமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கூரிய கண்கள் நம்முடைய உள்ளங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே மறைவாய் செய்திருக்கிற பாவங்களையும் வெளிப்படையாய் செய்திருக்கிற பாவங்களையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பல ஜெபங்கள் ஆண்டவருடைய காதுகளிலே போய் எட்டவில்லையே, அதனாலே நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எனக்கு கிடையாமல் போய்விட்டதே, இதன் காரணம் என்ன என்று புரியாதபடி பல நேரங்களிலே நாம் திகைத்து கொண்டே இருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற போது இப்படியாய் சொல்கின்றார்: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசுகிறது. உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. இவ்விதமாய் ஏராளமான காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்படி ஒருவேளை ஆண்டவருடைய இரக்கங்களை விட்டு தூரமாய் போனாலும் மறுபடியுமாய் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதே தீர்க்கதரிசி 59வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார்: இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எனவே நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய பாவ உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நாம் நம்முடைய அயலாருக்கு விரோதமாய் செய்திருக்கிற தவறுகள், குற்றங்கள், நம்முடைய பெற்றோருக்கு அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விரோதமாய் செய்திருக்கிற குற்றங்கள், ஆண்டோர் படைத்திருக்கிற இயற்கைக்கு விரோதமாய் நாம் செய்திருக்கிற குற்றங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு நாம் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நான் பாவி என்கிற உணர்வு வந்தாலொழிய ஆண்டவர் நம்மை மீட்க முடியாது, ரட்சிக்க முடியாது. இதை காலை நேரத்திலே அமைதலோடு ஆண்டவரிடத்திலே மிகுந்த தாழ்மையோடு மனபாரத்தோடு, என் இயேசுவே, நான் பாவிதான், என்ன என்றும் நடத்திடுமே என்று தாழ்மையோடு மன்றாடுவோம். என் இயேசுவே, நான் பாவிதான், என்னை என்றும் நடத்திடுமே. என் இயேசுவே, நான் பாவிதான், பொல்லாத உலகத்தில் பாவினாலும் போராடி வாழ்வதை பார்த்திடுமே. பொல்லாத உலகத்தில் பாவினாலும் போராடி வாழ்வதை பார்த்திடுமே.
கல்வாரி சிலுவையின் நாயகனே, கரம் பிடித்து என்னை நடத்திடுமே. கல்வாரி சிலுவையின் நாயகனே, கரம் பிடித்து என்னை நடத்திடுமே. என் இயேசுவே நான் பாவிதான், அன்பான தேவனின் அன்பை விட்டு அடம் பிடித்து நான் விலகி சென்றேன். அன்பான தேவனின் அன்பை விட்டு அடம் பிடித்து நான் விலகி சென்றேன். இன்ப வாழ்வு நல்கும் என் நேசரே, இப்போதும் பிள்ளையாய் மாற்றிடுமே. இன்ப வாழ்வு நல்கும் என் நேசரே, இப்போதும் பிள்ளையாய் மாற்றிடுமே. என் இயேசுவே நான் பாவிதான், என்னை என்றும் நடத்திடுமே. என் இயேசுவே நான் பாவிதான். பொல்லாத உலகத்திலே பாவியாயிருக்கிறேன், அன்பான உம்முடைய அன்பை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறேன். என் இயேசுவே நான் பாவிதான் என்று முழு மனதோடு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற அனைவருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நம்மை மீட்டு புதுப்பிறவிகளாய் மாற்றியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் நினைவு கூறுவோம். மோசமான ஒரு கால நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸுடைய பேச்சுக்களே மக்களுடைய நாவிலிருந்து வெளிவருகிறது. ஒரு மரண பீதி நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பாதுகாப்பு, அரவணைப்புகள், பலம், சுகம், இவைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கழிந்த பல நாட்களாய் இல்லங்களை விட்டு வெளியே வர முடியாதபடி இல்லங்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆராதனை நம்முடைய இல்லங்களுக்குள் பிரவேசித்து வருகிறது. அந்த தொழுகையிலெல்லாம் நாம் கலந்து கொள்கிறதுனாலே நம்முடைய ஆத்மாக்களிலே ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இறை உறவு கிடைத்திருக்கிறது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொருளாதார மந்த நிலை மிகவும் பயங்கரமாக இருக்கிற சூழலிலும் அன்றன்றுள்ள ஆகாரங்களை நமக்கு தந்து நமக்கு குறைவில்லாத ஒரு நிறைவை தந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் செலுத்துவோம். பருவகால மழையை ஆண்டவர் தர சித்தமாயிருந்தார். சில நாட்களாகவே நாம் தொடர்ந்து மழையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குளிர்ச்சியான ஒரு காலத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஈவு. அதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தூர தேசங்களில் இருக்கின்ற போது அவரிடத்திலிருந்து நல்ல செய்திகளை நாம் கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் அவர்களை எல்லாம் சீக்கிரமாக சொந்த ஊருக்கு ஆண்டவர் அழைத்து வருவார். இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்திய தேசத்தின் பல இடங்களிலே தங்கியிருந்தாலும் அந்தந்த இடங்களிலே அவர்கள் சுகமாயிருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். இல்லங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற சின்ன பிள்ளைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள், குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், நன்றி சொல்வோம். நம்முடைய நன்றி பலிகளை எல்லாம் ஒன்றிணைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை அடங்கிய திருவாக்கியங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதை கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். வாழ்வின் ஆதாரமாகவும் அரணாகவும் ஆற்றலாகவும் இருக்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, இவ்வேளையிலும் ஒன்றிணைந்து உம்முடைய பாதத்தண்டையிலே வருகின்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். நேரடியான தொழுகை முறையாக அமையாமல் இருந்தாலும் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக இத்தொழுகையோடு மக்கள் ஒன்றிணைந்த ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் வேண்டுகின்ற வேண்டலுக்கேற்ற பலன்களை சிறப்பாக்கி தர வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இக்காலத்திலே பல்வேறு சூழல் அடிப்படையிலே ஆலயங்கள் அடைபட்டு கிடக்கிறது நீர் அறிவீர். இந்த ஆலயங்கள் திறக்கப்பட்டு வெகு சீக்கிரத்திலே நேரடியான தொழுகை முறைகளை எல்லா திருச்சபைகளும் மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நல்குவீராக. தொடர்ச்சியாக உம்முடைய அருட்பணி எல்லையானது திருச்சபையின் வாயிலாக வெளிக்காட்டத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வேண்டு செய்கின்றோம். திருவுடலாம் ஆலயத்தின் வாயிலாக செயலாற்றிக் கொண்டிருக்கிற தேவன்தாமே, இத்திருச்சபையின் வாயிலாக தடைபெற்றிருக்கின்ற அனைத்து பணிகளும் மாறுபட செய்து ஒரு புதிய யுக்தியோடு தொடர்ந்து நல்பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நல்குவீராக. இந்த திருச்சபையினுடைய எல்லா பொறுப்பினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதகர்கள், பொறுப்பாளர்கள், சபை குழுங்கத்தினர்கள், நல்ல ஆர்வத்துடன் செயல்படுகின்ற சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள், ஆதரவளிக்கின்ற மக்கள், திருச்சபை மக்களோடும் உம்முடைய அருளும் ஆசியும் குடையிருப்பதாக. ஒருங்கிணைந்த தன்மையிலே இன்னும் இணைந்து பணியாற்றுவதற்கிற சூழலையும் தடைகளையும் மாறுபட செய்து நேர்த்தியான பாதையும் ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டுமென நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையினுடைய எல்லா பணிகளையும் ஆஸ்வதிப்பீராக. கிளைச்சங்கங்களுடைய பணிகளும் ஆண்டவருக்கு வந்ததாக அமையட்டும். அந்த பணிகள் வாயிலாக ஒரு புதிய யுக்தியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக துணை செய்ய வேண்டுமென்று வேண்ட செய்கிறோம். எங்களுடைய திருக்குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்ட செய்கிறோம். எல்லா குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக வருகிற நாட்களிலும் பிறந்த நாள், திருமண நாளை சந்திக்கின்ற அடியவர்களுக்காக நாங்கள் வேண்ட செய்கின்றோம். பிறந்த நாளை சந்திக்கின்ற அடியவர்கள்
புதிய பொலிவோடும் ஆசியோடும் வாழ்க்கை பயணத்தை தொடரத்தக்கதாக துணை செய்வீராக. நீரளிக்கின்ற பலன், வழிகாட்டுதல், தெளிவு, ஞானம் இவற்றின் அடிப்படையிலே நல்ல பயணத்தை மேற்கொள்ளத்தக்கதாக துணை செய்வீராக. நீடித்த ஆயுசலையும் ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டுமென்று வேண்ட செய்கிறோம். இணைந்து ஆசிக்கின்றோம். எங்கள் ஆசிகள் நல்பலனாக அமையட்டும். வரி நாட்களிலும் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தைப் போல நல்ல வளமை பெற்று வாழத்தக்கதாகவும் துணை செய்வீராக. திருமணங்களை சந்திக்கின்ற அடிவர்களோடும் குறைந்து செயலாற்றும். நம்முடைய கிருபையினால் கடந்து வந்த பாதையை நினைத்து நன்றி செலுத்துகின்ற பொழுதும் ஆண்டவருடைய கிருபை கூட இருப்பதாக. குடும்பங்கள் இந்த நாளை நினைக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக புதிய கண்ணோட்டத்தோடும் வலிமை பெற்று முன்னேறி செல்கின்ற பாக்கியத்தையும் ஆண்டவர் இந்தளிப்பீராக. குடும்பங்களில் சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். நம்முடைய ஆற்றல் புயம் எல்லா நிலையிலும் தங்கியிருக்க ஸ்தாபரிக்கத்தக்கதாக துணை செய்ய வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். பெரியோருடைய பணி தொழில் முயற்சிகளை வாய்க்க பண்ணோம். பொருளாதார ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக துணை செய்வீராக. நல்ல காரியங்களுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை வாய்க்க பண்ணோம். இளையோர் மத்தியில் சுத்த கிருபை கூட இருக்கட்டும். நல்ல காரியங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் தடைகள் இருந்தாலும் மார்படஸ்து நல்ல இயல்பாக அமையட்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தீமிந்தளிப்பீராக. கல்வியில் வந்திருக்கின்ற தடை, பொருளாதார தடைகள் குடும்பங்களில் மார்பு செய்து நல்ல எழுச்சிநிலை பெறத்தக்கதாக துணை செய்வீராக. உம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல பாதுகாவலோடு வளரத்தக்கதாக துணை செய்யும். கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதை நீர் அறிவீர். எங்கள் குடும்பங்களையும் பிற சமூகத்து குடும்பங்களையும் உலகத்தில் எல்லா மக்களையும் குடும்பங்களையும் நீர் ஆட்கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல பாதுகாவலை ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டுமென்று வேண்டு செய்கின்றோம். இதர நோய்களும் குடும்பங்களை தாக்காதபடி நீ காத்து கொள்வீராக. தீமையின் பிடியிலும் கட்டிலும் அலலுற்று கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் விடுபட்டு வாழத்தக்கதாகும் ஆண்டவர் துணை செய்வீராக. குறிப்பாக தொடர்நிலையிலே சமூகத்துக்காக வேண்டு செய்கிறோம். இந்த சமூகத்தினுடைய சூழலை நீர் அறிவீர். சமூகத்தை நீர் ஆட்கொள்ளுவீராக. பீதினாலும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவைகள் அகன்று நல்வாழ்வு வாழத்தக்கதாக துணை செய்வீராக. கொரோனா வைரஸ் தொற்றுதலானது சமூக ரீதியான பரவலாக வலிமை பெறாதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். ஆங்காங்கே பல மக்களுக்கு மத்தியிலே பரவி கொண்டிருக்கிறது. என்றாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆற்றல் மிகுத்தினாலும் தடைபடத்தக்கதாக துணை செய்யும். அதற்குரிய பணியில் ஈடுபடுகின்றவர்களுக்காக வேண்ட செய்கிறோம். ஆண்டவர் நல்ல பாதுகாவலை ஈந்தளிப்பீராக. அந்த பணிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் செய்து கொள்ளும் முயற்சிகளையும் வாய்க்க பண்ணுவீராக. தொடர்ந்து அதன் மூலம் நல்பலை நாங்கள் காணத்தக்கதாக துணை செய்ய வேண்டும் என நாங்கள் மன்றாடுகின்றோம். சூழலை மாறுபாட்டினாலும் ஆண்டவரை வித்தியாசமான நிலைகள் நாங்கள் சந்திக்காதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். தந்த மலைவளத்துக்காக நன்றி படைக்கிறோம். இன்னும் செழுமையின் நாட்களை ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டுமென நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எங்கள் பாரத தேசத்தை நாங்கள் சமத்துளைக்கின்றோம். அனைத்து மக்களை நீர் சந்திப்பீராக. தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். கொரோனா வைரஸினாலே இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரை பொருளாதார ரீதியான கடினங்களையும் போக்குவரத்து இல்லாதனாலே தங்களுடைய சொந்த இல்லத்திற்கு செல்ல முடியாமல் தடுமாறுவதையும் நீர் அறிவீர். எல்லாவற்றையும் அறிந்த தேவந்தாமே அவர்கள் நல்லபடியான இயல்புகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக துணை செய்வீராக. மத்திய அரசினுடைய செயல்பாடுகளும் ஆண்டோருக்கு வந்ததாக அமையட்டும். தொடர்ந்து அவருடைய திட்டங்கள் ஏழை எளியவர்களுக்கு உகந்ததாகவும் அமைகின்ற வாய்ப்பையும் நல்க வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். தேசத்தின் தலைவர்களை நீர் ஆட்கொள்ளுவீராக. தேசத்தின் மக்களை மிகப்பெரிய எழுப்புதலுக்கு நீ ஆண்டவர் ஈந்தளிக்க வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். தற்கால தொற்றானது எங்களுடைய வாழ்வில் தங்களுடைய பராக்கிரமம் மற்றும் செயலுக்கு மேன்மையான ஒன்று என்பதை உணர்ந்து தங்களை மறுபரிசனை செய்கின்ற பாக்கியத்தை ஈந்தளிப்பீராக. மனுக்குலமும் அனைத்து நிலையிலும் ஆண்டவர் கடிமை என்ற நிலையிலே வருகின்ற வாய்ப்பு இதன் மத்தியிலும் ஆண்டவர் நல்க வேண்டும் என நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். அகில உலகத்துக்காக வேண்ட செய்கிறோம். தடமாறிக்கொண்டிருக்கிற நீர் அறிவீர். எல்லா தடுமாற்றங்களையும் மாறுபட செய்வீராக. அங்கும் எல்லா விதத்திலும் நல்ல சூழலையும்
ஆண்டவர் இந்தளிக்க வேண்டுமென நாங்கள் மன்றாடுகிறோம். உலகளவில் நல்ல சமாதானத்தை இந்தளிப்பீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் இந்தளிப்பீராக. இந்த சூழல் மத்தியிலே தீவிரவாதத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்காக வேண்ட செய்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி வாழத்தக்கதாகும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்ட செய்கிறோம். இயற்கை சீற்றங்களை எங்களை அலைமோதாதபடி காத்துக்கொள்ளும். நம்முடைய நாமத்தின் நிமித்தமாக ஒன்றிணைக்கப்பட்டவர்களாகி நாங்கள் ஒரு சிலவற்றை மட்டும் வேண்டினோம். இன்னும் சில நொடிப்படிகளில் நாங்கள் கேட்க இருக்கின்ற ஆன்மீக மன்னாவுக்காக வேண்ட செய்கிறோம். பேசுகிற போதரோடு குறைந்த செயலாற்றும் அவருடைய செய்தியானது எங்களுக்கு வல்லவும் நல்ல உந்துதலும் புதிய திருப்புமனை தரத்தக்கதாகவும் துணை செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவில வேண்ட செய்கிற நல்ல பிதாவே, ஆமென். அறிவிக்கப்பட வேண்டிய சில காரியங்கள். நிலைமைகள் சீராகின்ற வரையிலே ஆலய தொழுகைகளை ஊடகத்தின் ஊடாக இல்லங்களிலிருந்து நீங்கள் கவனித்து அதில் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக தினமும் 7:30 மணி முதல் 8 மணி வரையில் நீங்கள் அனைவரும் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாய் சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்படத்தக்கதாகவும் நாம் இணைந்து ஆண்டவரை போற்றவும் பரிசுத்த ஞான அனுமானங்களை பகிரவும் ஏற்ற கால சூழலை ஆண்டவர் சீக்கிரமாக ஏற்படுத்தும்படி நாம் நம்முடைய ஜெபத்தை தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மட்டுமல்ல, திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை சேமித்து வைத்திருக்கின்றவர்கள் அதை ஆலய அலுவலகத்திலே கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உண்டியல்களை கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடலுக்கு பின்பு ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்கலாம். மகிழ் கீதங்களிலே 133வது பாடல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற பாடல். முடிந்தால் கரங்களை தட்டி பாடுவோம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. 133வது பாடல். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியை தாரும். நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியை தாரும். திக்கற்றோராய் விட்டிடாமல் தேற்றரவாளனாய் வந்திடும். திக்கற்றோராய் விட்டிடாமல் தேற்றரவாளனாய் வந்திடும்.
பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தைகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவி என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும், பிதாவி என்று அழைக்க புத்திர சுவிகாரம் ஈந்திடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இயேசுவில் மிக அன்புமிக்கவர்களே, நம்முடைய தந்தையாம் கடவுளாலும் நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஆமேன். சுமார் 2 மாதங்களாக நம்முடைய இல்லங்களிலே நாம் முடங்கி கிடக்கிறோம். ஓய்வு நாட்கள் தொழுகைதனை நம்முடைய இல்லங்களிலே நாம் அமைத்து ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இன்றை நாம் இணைந்து வாசித்த 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற உணர்வுபூர்வமாய் நம்மை சிந்திக்க செய்கின்ற, ஏன் கண்களிலே கண்ணீரை பெருகச் செய்கின்ற காலங்களாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் சென்று வந்த காலங்களை திரும்பி பார்க்கிறோம். இப்போது அவை இல்லையே என்கிற ஏக்கத்தோடு நாம் இருக்கிறோம். அன்பர்களே, சீக்கிரமாய் இவைகள் சரியாகிவிடும். மீண்டுமாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் இணைந்து நன்றி பலிகளோடு ஆண்டவரை ஆராதிப்போம் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் தாமே வருகிற காலங்களை நமக்கு ஆசீர்வாதத்தின் காலங்களாக தந்து நிறைவாய் நடத்துவாராக. காலை வாழ்த்துதனை மகிழ்வோடு போதகர்களாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊடகத்தின் முன்பதாக அமர்ந்து கொண்டு அன்றைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாகிறோம். இன்றைய நாள் நமக்கு தியானத்திற்கென்று தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் தூய ஆவியரின் வாக்குறுதி, த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களில் பதியவும், இந்த வார்த்தைகளுண்டாய் ஆவியானவர்
நமக்கு சொல்லுகின்ற வாக்குறுதிகளை நாம் அடையாளம் காணவும் ஆண்டு உதவி செய்வாராக. இறை வார்த்தை கேட்பதற்கு முன்பதாய் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய உள்ளங்களிலே வாரும், பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய இல்லங்களிலே வாரும், உம்முடைய மகிமையால் எங்கள் நிரப்பும், உம்முடைய வார்த்தை கேட்க லீதியாளின் திறந்த உள்ளத்தை தாரும் என்கிற ஜெபத்தோடு அந்த வார்த்தை நாம் கேட்க ஆயத்தமாவோமா? ஆண்டவரே, தாகங்களோடும் வாஞ்சைகளோடும் கண்களிலே நீர் பெருக்கோடும் உம் பாதத்திலே அமர்ந்து அந்த வார்த்தை கேட்க தாகத்தோடு காத்திருக்கிறோம். உடைந்திருக்கிற உள்ளங்களை தேற்றுகின்ற உம்முடைய வார்த்தை, கசந்த அனுபவங்களை மதுரமாய் மாற்றுகின்ற உம்முடைய வார்த்தை, வாழ்வின் விடாய்த்தவைகளையும் ஓரம் கட்டப்பட்டவைகளையும் ஒதுக்கப்பட்டவைகளையும் இறை அன்பில் இணைத்துக் கொள்ளுகின்ற உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும் சுவாமி. அவைகள் உறங்கி கிடக்கின்ற எங்களுடைய உணர்வுகளை உயிரோட்டம் பெறச் செய்யட்டும். அவைகள் நம்பிக்கையின்றி தடுமாறுகின்ற எங்களுடைய சிந்தனைகளை சீர்பெற செய்யட்டும். ஆண்டவர்களை விசுவாசம் கொள்ள செய்யட்டும். இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசும். கிறிஸ்து இயேசுவின் வழியாக மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புமிக்கவர்களே, தூய ஆவியரின் வாக்குறுதி, the promise of the Holy Spirit. இந்த ப்ராமிஸ் என்கிற வார்த்தையை நாம் ஒருவேளை அறிவோம். இதை வாக்குறுதி அல்லது வாக்கு தத்தம் என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். ப்ராமிஸ் என்பது என்ன? ப்ராமிஸ் இஸ் a oath said by the mouth என்று சொல்லுகிறார்கள். ப்ராமிஸ் இஸ் the oath said by the mouth. இந்த வாக்குறுதி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாயினாலே சொல்லுகின்ற ஒரு உறுதிமொழி, ஒரு உறுதிமொழி என்று இந்த வாக்குறுதி என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த வாக்குறுதி என்பது என்ன? ஒரு மனிதர் இன்னொரு மனிதனோடு ஒரு காரியத்தை செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை வெளிப்படுத்துவது அல்லது அறிவிப்பது தான் இந்த வாக்குறுதி அல்லது ப்ராமிஸ் என்பது. இட்ஸ் a declaration or commitment by someone to do or not to do something. தீர்மானத்தை அறிவிப்பது, இட்ஸ் a declaration. செயல் திட்டத்தை அறிவிப்பது, இட்ஸ் a commitment. செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தை வெளிப்படுத்தும் உறுதிமொழிதான் இந்த வாக்குறுதி என்பது. இந்த ப்ராமிஸ் அல்லது வாக்குறுதி என்பதற்கு பல மொழிபெயர்ப்பு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். உறுதிமொழி, வாக்குறுதி, வாக்களித்த செய்தி போன்ற இந்த மொழிபெயர்ப்புகளை இணைந்த வார்த்தைகளை இந்த ப்ராமிஸ் என்கிற வார்த்தையோடு கேட்கிறோம். இதோடு தொடர்புடைய வார்த்தை தான் இந்த ஓத் என்கிற வார்த்தை. ஓத் என்றால் என்ன? சத்திய பிரமாணம் செய்தல், உறுதிமொழி அளித்தல், பற்றுறுதி வழங்குதல், சபதம் செய்தல், ஆணையிடுதல், சத்தியம் செய்தல். இதெல்லா வார்த்தைகளும் இந்த ஓத் என்கிற வார்த்தையோடு இணைந்த வார்த்தைகள். அதுதான் ப்ராமிஸ் என்பதோடும் இணைந்த வார்த்தை. ஆக இந்த ப்ராமிஸ் என்கிற வார்த்தை இட்ஸ் an oral and written agreement to do or not to do something. ஒரு வாக்குறுதி என்பது எழுதப்பட்ட அல்லது வாயினாலே சொல்லப்பட்ட ஒரு உடன்பாடு, ஒரு ஒத்த நிலை என்று நாம் அறிகிறோம். வேதாகமத்திலே இந்த வாக்குறுதி என்ற வார்த்தையை வாக்குத்தத்தம் என்று பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வேதாகமத்திலே 2 வார்த்தைகள் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஒன்று ஆண்டவராகிய கடவுள் அல்லது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்ற வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தத்தோடு இணைந்த இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் கவனன்ட், உடன்படிக்கை என்கிற வார்த்தை. இந்த கவனன்றுக்கும் இந்த ப்ராமிஸுக்கும் என்ன வித்தியாசம்? உடன்படிக்கைக்கும் அல்லது ஒப்பந்தத்துக்கும் வாக்குறுதிக்கும் என்ன வித்தியாசம்? வாக்குறுதி என்பது வார்த்தையினால் சொல்லுவது, வாயினால் வெளிப்படுத்துவது. ஆனால் உடன்படிக்கை என்பது அந்த சொல்லுவதை செயல்பெறச் செய்வது. இட்ஸ் a covenant என்று சொல்லுவோம். இதை நாம் ஒப்பந்தம் என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதனோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சட்டப்படியான ஒப்பந்தம், இதை
பிணை உடன்படிக்கை அல்லது கூட்டு ஒப்பந்தம் என்று சொல்லுகிறார்கள். இந்த உடன்படிக்கை என்று வேதாகமம் இதற்கு மொழிபெயர்க்க சொல்லுகிறது. கவனன்ட் என்று அழைக்கிறோம். ஒரு உறுதியான ஒப்பந்தம், ஒரு சத்திய பிணைப்பு, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஸ்டாம்ப் அக்ரிமெண்ட் என்று சொல்லுகிறார்கள். ஒப்பந்தம் அல்லது முத்திரை ஒப்பந்தம், இதைத்தான் உடன்படிக்கை அல்லது கவனன்ட் என்று மொழிபெயர்க்கிறார்கள். இந்த உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அல்லது வாக்குறுதி என்பது என்ன என்று நாம் சிந்திப்போமாயான், ஒரு மாணவன் ஒருவன் இருந்தான். அந்த மாணவன் தன்னுடைய ஆசிரியரை பார்த்து விதமாக ஒரு கேள்வி கேட்டான். ஆசிரியரே, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவனன்ட் அண்ட் ப்ராமிஸ்? இந்த ஒப்பந்தம் என்பதற்கும் வாக்குறுதி என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான். அந்த ஆசிரியர் சற்று வேடிக்கையானவர். சற்று சிரித்து கொண்டே இந்த மாணவனுக்கு அழகான ஒரு பதில் சொன்னார். மாணவனே, இந்த ஒப்பந்தம் என்பது அன்றைய கால திருமணத்தை போலப்பட்டது, வாக்குறுதி என்பது இன்றைய கால திருமணத்தை போலப்பட்டது என்று சொன்னார். இந்த மாணவனுக்கு புரியவில்லை. அவன் கேட்டான், என்ன சார், ஒப்பந்தத்துக்கும் அன்றைய கால திருமணத்திற்கும் அல்லது வாக்குறுதிக்கும் இன்றைய கால திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எனக்கு புரியவில்லை என்று சொன்னான். நிதானித்து கொண்ட ஆசிரியர் மாணவனை பார்த்து சொன்னார், அன்றைய கால திருமணம் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், மக்கா இருந்தாலும் அவள் மனைவி, மங்கியாயிருந்தாலும் அவள் தலைவி என்பது அன்றைய கால ஒப்பந்தம். காரணம், அன்றைய திருமணங்கள் அனைத்தும் ஒப்பந்தப்படுத்தப்பட்டு ஒரு அக்ரிமெண்டினாலே ஒப்பந்தத்தோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமணங்கள். ஆகவே அன்றைக்கு கல்லாயிருந்தாலும் புல்லாயிருந்தாலும், அவன் மனிதனாயிருந்தாலும் மிருகமாயிருந்தாலும், அவள் மக்காயிருந்தாலும் மாக்கானாயிருந்தாலும், அந்த குடும்ப ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட்டு விட்டால் அது உயிர் இருக்கும் வரைக்கும் அது காப்பாற்றப்படும். அதில் பிரிவினை என்பதே கிடையாது. அது அன்றைய கால ஒப்பந்தம், அன்றைய கால திருமணம். சொல்லிவிட்டு சொன்னார், இந்த வாக்குறுதி என்பது இன்றைய கால திருமணத்தை போலப்பட்டது, இன்றைய கால திருமணத்தை போலப்பட்டது. இன்றைய கால திருமணங்கள்லாம் நவீன திருமணங்கள் அனைத்தும், அவன் கல்லாயிருந்தால் அவனை கழற்றிவிடு, ஒரு கணவன் கல் போன்றவனாயிருந்தால் அவனை கழற்றிவிடு, ஒரு கணவன் புல் போன்றவனாயிருந்தால் அவனை புதைத்து விடு, அவனை விட்டு வைக்காதே. அவன் கல் போன்றவனாயிருந்தால் அவனை கழற்றி விட்டு விடு, டைவர்ஸ் பண்ணிவிடு. அவன் புல் போன்றவனாயிருப்பானே ஆனால் அவனை புதைத்து விடு, வைக்காதே, அவனை கொன்று விடு, அழித்து விடு, மண்ணோடு மண்ணாய் ஆக்கிவிடு. அதே போல ஒரு மனைவியானவள் மக்கானவளாயிருந்தால் அவளை மறந்துவிடு, அவளை மறந்துவிடு, அவளுக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது. அவள் ஒருவேளை அறிவில்லாதவளாய் ஞானமில்லாதவளாய் இருந்தால், தவளையாயிருந்தால் அவளை தொலைத்து விடு, புதைத்து விடு, கொன்று விடு. இன்றைய திருமணங்கள் நவீன திருமணங்கள், அன்றைய திருமணங்கள் அவைகள் அனைத்தும் ஒப்பந்தத்தை மையப்படுத்திய திருமணங்கள். இன்றைய திருமணங்கள் வார்த்தை ஜாலங்களினாலே, வார்த்தைகளினாலே ஏற்படுத்தப்படுகின்ற திருமணங்கள். அவைகள் எவ்வளோ வேகமாய் வார்த்தைகளால் சொல்லப்படுகிறதோ, அதில் காற்றிலே போய்விடுவது போல, தண்ணீரிலே கரைந்து விடுவது போல சீக்கிரமாய் அது மாறி போகிறது என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய நாள் நமக்கு தியானத்திற்கென்று தரப்பட்டிருக்கின்ற தலையங்கம் அழகாகி ஒரு தலையங்கம், த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆண் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்பது ஏதோ ஒரு மனிதனாலே சொல்லப்படுகின்ற வாக்குறுதியை போன்றது அல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகின்ற வாக்குறுதி என்பது அவர் மனிதன் அல்ல மாறி போவதற்கு, அவர் மனிதன் அல்ல தன்னுடைய வாக்குறுதிகளை மீண்டும் மறந்து போவதற்கு. இந்த வாக்குறுதி எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒரு வாக்குறுதியை மனிதனுக்கு சொல்லிவிடுகிறாரோ, அந்த வாக்குறுதி அது ஒப்பந்தமாய் மாறிவிடுகிறது. இட்ஸ் மேட் as covenant, அது உடன்படிக்கையாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் மனிதனோடு சொல்லுகின்ற வாக்குறுதிகள் அவைகள் உடன்படிக்கைகளாய் மாறிவிடுகிறது. வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த தியான பகுதியாக நான் தியான வசனமாய் வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் ஒருவேளை நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து 33.5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து தன்னுடைய கடைசி நேரம் வரப்போகிறது என்பதை உணர்கிறார். ஆகவே தன்னுடைய சீடர்களை அழைத்து அழகிய ஒரு தன்னுடைய பிரிவுபசார செய்தி ஒன்றை சொல்லுகிறார். நான் பிரிந்து போகிறேன்,
நான் பிரிந்து போகிற போது, இத்தனை ஆண்டு காலங்கள் உங்களோடு இருந்த நான் பிரிந்து போகிற போது உங்களுடைய நிலைகள் எத்தகையதாயிருக்கும், நான் உங்களை விட்டு பிரிந்து போன பின்பு நான் எத்தகையவராயிருப்பேன் என்கிற செய்தியை சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். And I will ask the Father and he will give you another advocate to be with you forever. உங்களோடு என்றும் இருக்கிற ஒரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நான் உங்களை விட்டு போகிறேன், ஆக நான் உங்களை இன்றைக்கு நிற்கலையா கதியாக விட்டு போவதில்லை, நான் உங்களை இன்றைக்கு ஒரு நட்டாற்றில் விட்டு போவதில்லை, நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேற்றரவாளன் என்று சொல்லுகிற இந்த தேற்றரவாளன் கொடுக்கின்ற வாக்குறுதியாக ஆண்டவராகிய இயேசு, இந்த பரிசுத்த ஆவியானவராக இவரே சில வாக்குறுதிகளை இந்த பகுதியிலே கொடுக்கிறார். ஒரு சிறிய கேள்வி இங்கே எழும்போது உண்டு. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வாக்குறுதி அல்லவோ இன்றைய தலையங்கம். இங்க பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்குறுதி அல்லவோ நாம் வாசிக்கிறோம் என்கிற கேள்வி நமக்குள் எழும்போது உண்டு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை படைத்து சர்வ அதிகாரம் படைத்த தெய்வம். மனிதன் பாவம் செய்த போது உலகத்தை படைத்த ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்துவாக பூமியிலே வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவாக பூமியிலே வந்து மனிதனோடு மனிதனாய் இரண்டரை கலந்து அவர் மரித்து போன பின்பு, மரித்த ஒருவர் பூமியிலே இன்னொரு மனிதனோடு வாழ முடியாது என்பதை அடையாளம் கண்ட அந்த ஆண்டவராக இயேசு மனிதன் பார்க்க முடியாது, ஆனால் உணரக்கூடிய மனிதனை வாழ்வடை செய்கிற பரிசுத்த ஆவியானவராய் நான் உங்களோடு இருப்பேன் என்பதையாக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதியாய் அவர் வெளிப்படுத்துவதை நாம் காண முடியும். வேதாகமத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து பல இடங்களிலே நாம் அறிகிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பழைய ஏற்பாட்டிலே ருவாஹ் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு காற்றின் அசைவு, தென்றல், மூச்சு என்பதாக்கும் பொருள். இதை நான் மக்கியப்படுத்தும் போது உயிர் மூச்சு என்கிற அடிப்படை வார்த்தையில் சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே வருகிற போது நியூமா என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த நியூமா என்றாலும் உயிர் மூச்சு என்பது தான் பொருள். வேதாகமத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. த ஹோலி கோஸ்ட், தூய ஆவியானவர், த ஸ்பிரிட், ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் காட், கடவுளின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், ஆண்டவரின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி, த கம்ஃபர்டர், தேற்றரவாளன், த அட்வொகேட், ஆதரித்து வழி நடத்துகிறவர், இன்னொரு வார்த்தையிலே வழக்கறிஞர் அல்லது தேற்றரவாளன், த கவுன்சிலர், ஆலோசனை கூறுபவர். பல வார்த்தைகளை இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போகட்டும், இந்த கால வேளையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த சமூகத்திற்கு சொல்லுகின்ற வாக்குறுதிகள் தான் என்ன? இரண்டு வாக்குறுதிகளை இந்த குறிப்பிட்ட பகுதியை மையப்படுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த வாக்குறுதியை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் எத்தகைய வாக்குறுதியை கொடுக்கிறார்? ஒன்று, அவர் கொடுக்கிற முதல் வாக்குறுதி, உபத்திரவத்தில் நான் உன் உள் உறைந்திருப்பவர். I am the comforter, the advocate who sit up within the midst of troubles. உபத்திரவத்திலே உன்னோடு நான் உறைந்திருக்கிறவர். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை, 3.5 ஆண்டு காலங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்திருக்கிறார். சாதாரண கூலி வேலை செய்த சீடர்களோடு உண்டு, ஒவ்வொரு நாளும் பிழைப்பிற்கு வழி இல்லாமல் தடுமாறியவர்கள் உண்டு. இந்த அனைவரையும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களாக தெரிவித்து அழைத்து அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். கல்வறிவில்லாதவர்கள், ஞானமில்லாதவர்கள், சமுதாயத்திலே வாழ்வதற்கு என்று அங்கீகாரம் இல்லாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், இத்தகைய வாழ்வின் நிலையில் உள்ள மக்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து 3.5 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, நல்ல உறவு கொடுத்து, வாழ்க்கை என்பது என்ன என்று சொல்லிக் கொடுத்து, நல்ல வழிகளை காட்டி இவர்களை மீன்களை பிடித்து கொண்டிருந்தவர்கள்.
கடலுக்குள்ளாக தேடிக்கொண்டிருந்தவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக, மனிதன் மேலும் அன்புள்ளவர்களாக இவளை ஆற்றி நிறுத்தி இருக்கிறார். இப்பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் என்கிற செய்தி. இந்த போகுதல் என்பது அநேக முறை இயேசு இவர்களை விட்டு பிரிந்து போயிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை விட்டு போகிற இந்த நிகழ்வு என்பது ஏதோ சற்று காலத்திற்கு போய் வருகிற நிகழ்வு அல்ல. இது நிரந்தரமாய் பிரிந்து போகிற பிரிவு. மரணத்தின் வழியாக இயேசு சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்தியை 3 முறை சொல்லிவிட்டார். இப்பொழுது சீடர்கள் தடுகாற்றில் நிற்கிறார்கள், கலங்கி போய் நிற்கிறார்கள், தடுமாறி போய் நிற்கிறார்கள், உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய அடுத்த நிலை தெரியாமல் அவர்கள் என்ன செய்வோம் என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவருடைய வாக்குறுதியாக ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you orphaned. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களிடத்தில் நான் வருவேன். I will come to you again. நான் உங்களை விட்டு இப்போது போகிறேன். நான் போகிறபடினாலே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டு போவதில்லை. நான் சற்று காலங்கள் நான் உங்களை விட்டு போகிறேன். உங்களை விட்டு நான் எப்பொழுது விண்ணகத்திற்கு போகிறேனோ அப்பொழுது உங்களோடு கூட என்றும் இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன். பரிசுத்த ஆவியானவராய் நான் உங்களோடு இருப்பேன். I will not leave you orphaned. I will not leave you orphaned. அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபத்திரவம் வருகிற போது, நாம் நம்பி இருந்தவைகள் நம்மை கைவிட்டு போகிற போது, எந்த ஒரு காரியத்தை சார்ந்திருந்தோமோ அது எனக்கு நன்மையாக இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த காரியமெல்லாம் நமக்கு தூரமாய் போய்விடுகிற போது, இனி வாழ்க்கையினுடைய முடிவுத்தானோ எனக்கு கேள்வி எழுப்புகிற போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, முடங்கி இருக்கிற உங்களை பார்த்து இயக்கம் பெற வேண்டும் என்கிற ஆக்கத்தோடு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கிறிஸ்துவுக்கு பின்பதாக 1883 ஆண்டு முதல் 1945 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பூமியிலே ஒரு மாபெரும் மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர்தான் சாது கொச்சு குஞ்சு என்று நாம் அழைக்கிற மனிதர் சாது கொச்சுஞ்சு என்றும் அவருக்கு பெயர் சொல்லுகிறார்கள். இந்த சாது கொச்சுஞ்சு என்பவரை அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், அதிகமாக நாம் அறிந்திருப்போம். ஒரு பிரபலமான, ஒரு ஏழ்மையான, ஆண்டுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிற ஒரு மலையாள கிறிஸ்தவ போதகர் இவர். முப்பக்கல் சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்று செல்லமாக இவர் அழைக்கப்பட்டவர். இவருடைய 2வது மகன் பேர் சாமுவேல் குட்டி. 1912ஆம் ஆண்டு தனது 9வது வயதிலே இந்த சாமுவேல் குட்டி இறந்து போகிறார். மிகுந்த செல்லமாய், மிகுந்த பத்திரமாய் பராமரித்து பாதுகாத்து வளர்த்த இந்த அன்பு பிள்ளை அவன் மரித்து போகிற போது ஆண்டவருடைய உண்மையான பணிவிடைக்காரராக இருந்த இந்த சாது கொச்சு குஞ்சு அழகிய பாடல் ஒன்றை எழுதினார். பல அர்த்தமிகின்ற பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்களுடைய வரிகள் அனைத்துமே தான் எத்தகைய நிலைகளை சந்தித்தாலும், எத்தகைய சூழல்களை சந்தித்தாலும் சந்தோஷமாய் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்கிற வார்த்தையை சொல்லுகின்ற செய்தி. காரணம், நான் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருப்பேன், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே நான் அவரோடு கூட இருப்பேன். அன்பு மிகுந்தவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நமக்குள் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறானால் நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்கிற கேள்வி நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இந்த சாது கொச்சு குஞ்சன் சொல்லுகிற வார்த்தை, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அழகிய ஒரு பாடல் உண்டு. துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தா என்று கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் நான். அன்புமிக்கவர்களே, உடைந்து போய் காயப்பட்டு பதறி நின்று நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இந்த சாது கொச்சு குஞ்சனுடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் நம்முடைய உபத்திரவங்களிலே, நம்முடைய காயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட 2 கலந்திருக்கிற நம்பியை உருவாகட்டும். இந்த பாடல் வரிகளை ஒருவேளை தெரியுமையா, அது 2 பல்லவிகள் என்னோடு கூட இணைந்து பாடிக்கொள்ளுங்கள்.
இந்த வார்த்தைகளை பாடுகிற போது, இந்த வார்த்தையை உச்சரிக்கிற போதே நமக்குள் இருந்த பயங்கள் மாறிப்போவதை நாம் உணர முடியும். நமக்குள் தனிமையாயிருக்கிறோம் என்கிற உணர்வுகள் மாறிப்போவதை நாம் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் உபத்திரவத்தின் நிலையிலே என்னை அவர் ஆட்கொள்ளுகிறார், என்னை தைரியப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர முடியும். இணைந்து பாடுவோமா? ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നും എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ലോകത്തെ ഞാൻ ഓർക്കുന്നില്ല, കഷ്ടനഷ്ടമോർക്കുന്നില്ല. എപ്പോവെൻ്റെ കർത്താവിനെ ഒന്ന് കാണാമെന്നേ ഉള്ളൂ. എപ്പോഴെൻ്റെ കർത്താവിനെ ഒന്ന് കാണാമെന്നേ ഉള്ളൂ. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ദോഷമായിട്ടെന്നും എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവർ காயப்படுத்தினாலும் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே, வேதனையின் குகையிலே, மரண பள்ளத்தாக்குகளிலே நான் நடந்தாலும் என்னோடு அவர் இருக்கிறார். ஷத்ராக் மேஷாக் வாழ்வில் நடந்தது அதுவோ? எரிகின்ற தீச்சுளைக்குள்ளே போடப்பட்டார்கள். பார்க்க முடியாத ஒரு நபர், நான்காவது ஒரு நபராக இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னோடு கூட தீச்சூளையின் உள்ளாக நடந்தார் என்று அல்லவோ நேபுகாத்நேச்சார் புலம்பினார், சத்தமிட்டார். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் குகை என்பது, வேதனையின் குகை என்பது நம்மோடு இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டிய நேரம். மரண பள்ளத்தாக்கு, துயர், வேதனை, பலவிதமான கொள்ளை நோய்கள், இவைகள் அனைத்தும் நம்மோடு கூட இரண்டர கலந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நம்மோடு உள் உறைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம். இயேசு கொடுக்கிற வாக்குத்தத்தம் முதலாவதாய், உபத்திரவத்தில் உள் உறைந்திருப்பே. உபத்திரவத்தின் குகையிலே உங்களோடு கூட இருப்பேன் வாக்குத்தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் இரண்டாவதாய் ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த தூய பகுதி நின்று கொடுப்பதை நாம் தியானிக்க முடியும். உதிரத்தால் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். I will make covenant through my blood. I will make covenant through my blood. இன்றைக்கு பகுதியோடு இணைந்த ஒரு பகுதி உண்டு. அது நமக்கு ஒருவேளை தெரிந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பகுதியாகும். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய நிலைகளை ஒருவேளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் என்பது கிறிஸ்துக்கு முன்பதாக 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலே பாரசீகர்கள் பாலஸ்தீனாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே இந்த யோவேல் தீர்க்க தரிசினால் எழுதப்பட்ட இந்த பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதியை குறித்து ஒருவேளை நாம் அறிவோம். பாலஸ்தீனத்திலே கொடிய வறட்சி இருந்தது. பெரிய கொள்ளை நோய்கள் அங்கு இருந்தன. வெட்டுக்கிளி என்கிற கொள்ளை நோய் அங்கே இருந்தது என்பதை நாம் அறிகிறோம். இந்த வெட்டுக்கிளியின் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக வறட்சி அதிகமாய் பெருகி போய்
இவர்கள் அனைவரும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையிலே இந்த பாலஸ்தீனர்கள் யூதர்கள் அழுது கொண்டிருந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஆகிய கடவுள் இந்த யோவேல் தீர்க்கதரிசி நிமித்தமாய் அவர்களோடு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இப்போது மனம் மாறிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். ஏன் இவ்விதமாக இந்த கொள்ளை நோயாகிய வெட்டுக்கிளியும் அந்த வெட்டுக்கிளியினுடைய பாதிப்பினாலே பஞ்சமும் வறட்சியும் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு சரியாக தெரியும், நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் இப்பொழுது உங்களுக்கு தண்டனையாக இருக்கிறது. அவைகள் கொள்ளை நோயாக வெட்டுக்கிளியாக உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அதனுடைய பலனாக வறட்சியும் பஞ்சத்தையும் ஏழ்மையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்று செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யுங்கள்? உபவாசம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அழுதுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் இரட்டுடுத்தி புலம்பிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தோடு நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலே என்னோடு கூட திரும்புவீர்களேயானால் 14ஆம் வசனத்திலே நீங்கள் ஒருவேளை அப்படி திரும்புவீனானால் தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் உங்களுடைய பாவங்களை உணர்ந்து நீங்கள் திரும்புவீர்களேயானால் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். அதனுடைய 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எத்தகைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்? பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அன்று மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுது நீங்கள் மனமாறி விடுகிறீர்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுடைய இயலாமைகள், உங்களுடைய ஆகாதவைகளை அவர் மாற்றி விடுவார். அந்த இயலாதவைகளை மாற்றிவிட்டு உங்களை பலமுள்ளவர்களாய், உங்களை ஊழியத்திலே ஆற்றல் உள்ளவர்களாய் உங்களை மாற்றி விடுவார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வருகிற போது நாம் பலமுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். இவர் சொல்லுகிற வார்த்தை என்பது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல, அது ஒரு உடன்படிக்கை ஆகும். யோவேல் தீர்க்கதரிசி நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த யூத மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்ற இந்த வாக்குறுதி என்பது இட்ஸ் a covenant, ஒரு உடன்படிக்கை. ஏதோ வார்த்தையினால் சொல்லிவிட்டு போய்விட்டு முடிந்து விடுகிற ஒரு வாயஜால் நிறைந்த வாய் வார்த்தை அல்ல. இட்ஸ் a covenant. அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு ஒப்பந்தம். என்ன உடன்படிக்கை சொல்லுகிறார்? நான் உங்களுக்குள்ளே இருப்பேன். இந்த உடன்படிக்கை என்பதற்கு பெரித் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெரித் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்றால் வெட்டுவது அல்லது வெட்டுதல், கட்டிங் ஆஃப் என்பது தான் இந்த பெரித் என்ற வார்த்தையினுடைய பொருள். மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள். மனிதர்கள் பாவம் செய்து பாவத்தில் வாழுகிற மனிதர்கள் அந்த பாவத்தோடு இணைந்திருக்கிற அந்த உறவை, பாவம் அவர்களை கவ்விக்கொண்டிருக்கிற அந்த நிலைகளை வெட்டுவதற்காக ஆண்டவர் உடன்படிக்கையை மேற்கொள்ளுகிறார், ஒரு உடன்படிக்கையை சொல்லுகிறார். அந்த பாவம் என்பது வெட்டப்பட வேண்டும். அந்த பாவம் என்பது வெட்டப்பட்டால் மனிதன் மாறிவிடுவான். அன்பானவர்களே, இந்த பாவத்தின் உள்ள உறவை வெட்டுவது மட்டுமல்ல உடன்படிக்கை. இந்த வெட்டுதல் என்பது இன்னொரு உடன்படிக்கையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். யூத பாரம்பரியத்திலே இந்த பலி செலுத்துதல் என்று ஒன்று உண்டு. நாம் ஒருவேளை அறிகிறோம். எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் பாவம் செய்கிறார்களோ அப்பொழுது பாவ நிவாரண பலிக்காக ஆடுகளை பலியிடுவார்கள். இந்த ஆடுகள் என்பது
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இவைகள் வெட்டப்படும். இந்த ஆடுகள் என்பவைகள் வெட்டப்படும். ஆடுகள் வெட்டப்படும் போது இரத்தம் சிந்தப்படும். அந்த ஆடு வெட்டப்படுகிற போது அதனுடைய உயிர் என்பது பிரிந்து போய்விடும். இதற்குள் இருந்த இந்த உயிர் என்பது பிரிந்து போகும். அது இரத்தம் சிந்தப்படும், அந்த உயிர் போகும், அந்த உறவு துண்டிக்கப்படும். அந்த இரத்தம் என்ன செய்யுமாம்? பாவ நிவாரண பலிக்காக செலுத்தப்படுகிற அந்த இரத்தம் அந்த மனிதனுடைய பாவங்களை கழுவும். எப்பொழுது அந்த ஆடு வெட்டப்படுகிறதோ அந்த ஆட்டிலிருந்து வருகின்ற அந்த இரத்தம் பாவ நிவாரண பலியாக அந்த இரத்தம் நிவாரணமாய் கொடுக்கப்படும். எப்பொழுது அந்த இரத்தம் பாவ நிவாரணமாய் கொடுக்கப்படுகிறதோ மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றுதான் திருமறை சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஆடு ஒன்று நமக்காய் வெட்டப்பட்டது, ஒரு ஆடு ஒன்று நமக்காய் அடிக்கப்பட்டது. சர்வலோகத்தின் பாவத்தை ஜீவிக்கிற, சர்வலோகத்தின் பாவத்தை கழுவுகிற ஒரு ஆடு ஒன்று அடிக்கப்பட்டது. அந்த ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஆடு அந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஜீவனோடு 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியத்திலும் 33.5 ஆண்டு காலங்கள் மனித வாழ்விலும் இருந்து அந்த மனித உறவிலிருந்து அந்த ஆடு வெட்டப்பட்டு அது பிரிக்கப்பட்டது. அது துண்டாக்கப்பட்டது. அந்த ஆடு வெட்டப்பட்டது. அண்ட சராசரங்களின் பாவங்களையும் மனுக்குலத்தினுடைய ஒத்த பாவங்களையும் கழுவுகிற கழுவாயாது அது மாறிவிட்டது. வியாழன் இரவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகிய ஒரு நற்கருணை ஒன்றை ஆயத்தம் செய்கிறார், ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தம் செய்கிறார். அந்த விருந்தை ஆயத்தம் செய்த போது மார்க் மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிற போது ஆண்டவராகி இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ஆகிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இட்ஸ் a blood of covenant. It's a covenant made by the blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த covenant. பூமியிலே வாழ்ந்தவர் மனிதனை விட்டு பிரிந்து போகிறார். மரணம், இரத்தம் சிந்துதல், மனுக்குலத்திற்காய் தியாகம் என்பது ஆண்டவரை பிரித்து போகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே வருவேன். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் கொடுக்கப்படுகிற இந்த வாக்குறுதியும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற இந்த உடன்படிக்கையும் ஏதோ வார்த்தைகளின் மைதானமானதல்ல. இது தன்னுடைய இரத்தத்தையும் சிந்தி தன் இரத்தத்தினாலே மனிதர்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை. ஐ வில் நாட் லீவ் தி அண்ட் forsake thee. நான் உங்களை விட்டு விடுவதில்லை. உங்களுக்குள்ளாய் நான் இணைந்திருக்கிறேன். தனிமை நமக்குள் வரும்போது ஒரு பயம் நமக்குள் வரும். நான் தனிமையாக போராடுகிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்கிற பயம் நமக்கு வரும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமோ, நமக்காய் வெட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறதே என்பதை நாம் உணர்கிறோமோ, அப்பொழுது நாம் ஆற்றல் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். ஆகவேத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது சொன்னார், கிறிஸ்டியன்ஸ் த ஆர்டினரி பீப்புள் கிளைமிங் themselves as extraordinary என்று சொன்னார். ஒரு சாதாரண மனிதர்களாகிய இந்த கிறிஸ்தவர்கள் தங்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அறிவில்லாதவர்கள், ஞானமில்லாதவர்கள், கல்வி இல்லாதவர்கள். பேதுரு என்கிற மனுஷனை நாம் அறிகிறோம். பின்மாறி போனவர், மறுதலித்தவர், பயந்து ஓடினவர். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக் கொண்டாரோ, வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அசாதாரணமானவராய் மாற்றப்பட்டார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்களாய் இந்த மண்ணுக்குள் போகும்படி படைக்கப்பட்டவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற ஒரு பலத்தை நாம் உணர்வேயாமையாயின் நம் அசாதாரணமானவர்களாய் மாற்றப்படுகிறோம். அன்பு மிகுந்தவர்களே, கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள் அதிகமாக ஒரு வெட்டுக்கிளிகளைப் போல ஒரு கொள்ளை நோயாய் நம்மிலே வேகமாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். பயம்,
கேள்வி, சந்தேகம், இப்படியே போனால் என்ன? ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களோடு இரண்டர கலந்து விட்டேன், நான் என் இரத்தத்தினாலே உங்களோடு கலந்திருக்கிறபடியினாலே, என் நாசின் சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே, இதோ உங்களுடைய உள்ளங்கையிலே, உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறபடியினாலே, nothing can separate us. நம்மை ஒன்றுமே பிரித்து கொள்ள முடியாது. நானே நினைத்தாலும் உங்களை பிரித்து விட முடியாது, நீங்களே நினைத்தாலும் எழுந்து பிரிந்து போக முடியாது. காரணம், உங்கள் சரீரத்தில் ஓடிக்கொண்ட இரத்தம் நான் கொடுத்த இரத்தம். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ சுவாசம், ஆத்துமா, உயிர், அது என்னுடையது. Unless the life is given to you, உங்களுக்குள்ளே அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன் இருக்கு மட்டும் நான் உங்களோடு இரண்டர கலந்திருக்கிறேன். உடைந்து போயிருக்கிறோமோ, கதர் நிற்கிறோமோ, பதர் நிற்கிறோமோ, ஒரு தனிப்பட்ட உணர்வோடு யாகானிகளுக்கு உதவி செய்வார்கள். இத்தகைய நிலையில் நாங்கள் என்ன ஆக போகிறோம் என்று கலங்கி நிற்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு இரண்டர கலந்து விட்டேன். தேற்றப்படுவோமா? ஆற்றப்படுவோமா? பாதைகளில் முட்கள் கிடக்கிறது என்பதற்காய் பயந்து போகாதிருங்கள், கலங்கி போகாதிருங்கள். காலணி என்கிற அந்த பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள், தைரியத்தோடு சந்தியுங்கள். வியாதியும் துன்பங்களும் கசம்புகளும் இருமாட்புகளும் வருகிற போது பயந்து நிற்காதிருங்கள். பரிசுத்த ஆவி என்கிற அந்த பலத்தை நமக்குள்ளுக்கு பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு உதவி கேட்போம். பலப்படுத்துகிற ஆவியானவர், நம்மை தைரியப்படுத்துகிற ஆவியானவர், உற்சாகப்படுத்துகின்ற ஆவியானவர் புது பலனோடும் புது ஜீவனோடும் இந்த பூமியில் நம் பயணிக்க அருள் கூர்ந்தருள்வாராக. அந்த தூயாவின் தைரியமும் தேற்றமும் நம்மோடு கூட இருக்கட்டும் என்கிற வேண்டுதலை மட்டும் வைப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Are we being with him? நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே இருக்கிற போது அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளதாக கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கிறோமா? கண்களை மூடுவோம், பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டு கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஒரு தனி மனிதனாய் போராடுகிறேன் சுவாமி. எனக்கென்று குடும்பம் இருக்கிறது, எனக்கென்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கென்று மருமக்கள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழும்படி நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது ஒரு விதமான கேள்வி, என்னோடு கூட யாராவது உண்டா? என்னோடு கூட எனக்கு ஆலோசனை தருவதற்காய், எனக்கு உயிர் தருவதற்காய், என்னை வாழ வைப்பதற்காய், என்னுடைய உபத்திரவத்தில் என்னை உடன் இருந்த தைரியப்படுத்துவதற்காய் யாராவது கூட உண்டா? நான் ஏங்குகிறேன். உம் கரங்களில் தருகிறோம். உமக்கு பிரியமானவைகள் நாங்கள் செய்து எங்களுக்குள் இருக்கிற ஆவியை துக்கப்படுத்தாதபடி பரிசுத்தமாக எங்கள் வாழ்வுகளை காத்து என்னுடைய பாவங்கள் அனைத்தும் அறிக்கப்பட்டு ரட்சிப்பு பெற்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எனக்கு அப்பமா கர்த்தர் நடத்துவார். சித்தம் தேவா என் பாக்கியம் குயவன் நீர்த்தாமே களிமண்ணானே உம் சித்தம் போல ஆக்கும் என்னை ஒப்புவித்தேனே பூரணமா. சுவாமி, உம் சித்தம் போல் எங்களை வனைந்திரலும் உருவாக்கும் ஆழாக்கும் சமர்ப்பணமாய் தருகிறோம். பயன்படுத்தும் பிதாவே, ஆமென். இறை வார்த்தைகளை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் இணைந்து அறிக்கை செய்வோமாக. இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்மது ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறுத்திருந்து எழுந்தெல்லாம் பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய இதன் வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார்.
பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 206வது கீர்த்தனை பாடுவோம். கீதம் எண் 206. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. அர்த்தமுள்ள ஒரு பாடல். இணைந்து பாடுவோம். கீதம் எண் 206. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனியனும் சிநேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணம், தயவு, திட விசுவாசம், சிறிதனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஊற்றும், திரியவியாமலை தீண்டியே ஏற்றும், பாவ அசூசங்கள் விலக்கியே மாற்றும், பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ, மூர்பனி முகம் காணாமல் பயிரல்லவோ, முழு நெஞ்சம் விளைவற்ற உவநிலமல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தொழுகையின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்காய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களோடு என்றென்றும் வாசம் பண்ணும்படியாய் தந்தையால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் கடவுளே, நாங்கள் சோர்ந்திருக்கிற போது எங்களுக்கு மனதுக்கு உறுதிப்பாட்டையும், நம்பிக்கை இழந்திருக்கிற போது வாழ்வில் நம்பிக்கையும் தந்து பலப்படுத்துகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் தொழுகையிலே நீர் எங்களோடு கூட தெளிவாய் பேசினதற்காகவும், உடைந்து போன எங்களுடைய உள்ளங்களிலே மீண்டுமாக ஒரு உறுதிப்பாட்டை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய உள்ளங்களிலே உறைந்திருக்கவும், அது தொடர்ந்து செயலாற்றவும் ஆண்டவர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தொழுகை முழுவதும் உடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வரப்போகின்ற ஒரு வார காலம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு வருகின்ற நாட்களை ஆசீர்வாதமான நாட்களாய், பாதுகாப்பான நாட்களாய் தந்தள்ள வேண்டும் என்று இறைமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. தேவன் தந்தையுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோர் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரீருக்கே ஆரமாரமாயென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும்,
பரிசுத்த ஆவியரின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆவியானவரின் தூய ஆளுகை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.